சிவதத்துவ சோம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் இன்ன பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக பெற்றுக்கொண்ட அன்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருப்பது 7ஆம் வீடு ஒருவருடைய ஜாதகத்தில் கடக ராசியாக அமையும் போது, அதாவது களத்திரஸ்தானம், வாழ்க்கை துணை, கணவன் மனைவி வாழ்க்கையை காட்டக்கூடிய 7ஆம் வீடு என்பது கடகராசியாக ஒருவருடைய ஜாதகத்தில் அமையும் போது அவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையுடைய குணநலன்கள், அமைப்புகள், திருமண வாழ்க்கையின் தன்மை பற்றி இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்கலாம். பொதுவாக 7ஆம் வீடு கடகராசியாக, களத்திரஸ்தானம் கடகராசியாக அமையும் போது இவர்களுக்கு அமையக்கூடிய கணவன் மனைவி என்பவர்கள் பிறர் உணர்வை எளிதில் புரிந்து கொள்பவர்களாக இருப்பார்கள். அதாவது வரக்கூடிய கணவன் மனைவி பிறருடைய உணர்வுகளை, அதேபோல உறவுகளின் தன்மைகளை எளிதில் புரிந்து கொள்பவர்களாக இருப்பார்கள். அதேபோல் சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் திறன் அவரிடம் இருக்கும். அடாப்டபிள் பர்சனாலிட்டியாக வருவார்கள். அதே போல் மனநிலை, சந்திரன் கடகராசியின் அதிபதி இல்லையா, சந்திரன் மனோகாரகன் என்பதால் கடகராசி 7ஆம் ராசியாக ஒருவருக்கு அமையும் போது வரக்கூடிய கணவன் மனைவி என்பவர்கள் அப்செட்டாக இருக்காங்களா, மூட் அவுட்டாக இருக்காங்களா, இல்லைக்கு கொஞ்சம் நல்ல மூடில் இருக்காங்களா என்ற அந்த மனநிலை அடிக்கடி மாறக்கூடிய தன்மை அவரிடம் இருக்கும். அதுக்கு தகுந்த போல் நடந்து கொள்ள வேண்டி வரும். அதே போல் அதிக பாசம் மற்றும் பற்றுதல் கொண்ட வாழ்க்கை துணையாக கணவன் மனைவியாக அமைவார்கள். இதுவே சில சமயங்களில் தொல்லையாகவும் ஆகலாம். அதே போல் தனக்கு பயம் அல்லது தனக்கு ஒரு பாதுகாப்பின்மை, இன்செக்யூரிட்டி உணர்ந்தால் தனது வாழ்க்கை துணை, அதாவது கணவன் மனைவியை சில சமயம் தன் இஷ்டப்படி கட்டுப்படுத்த முயற்சி செய்வார்கள். அந்த பாதுகாப்பின்மை, இன்செக்யூரிட்டி அந்த பயம் உருவாகும் போது கொஞ்சம் டாமினேட்டிவ் பிஹேவியராக செயல்படுவாங்க. அதே போல் பரஸ்பரம் மரியாதை, பாசத்தை காட்டிக்கொண்டே இருப்பார்கள். அதே போல் திருமண வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் உற்சாகம், மறுநேரத்தில் தளர்ச்சியையும் ஏற்படுத்தலாம். அதே போல் ஆண் என்றால் மனைவியை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவனுக்கான குணம் வரக்கூடிய கணவனுக்கு இருக்கும். அதே பெண் என்றால் வரக்கூடிய மனைவி குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய தாய்மை குணம் கொண்டவர்களாக இருப்பார். இது கடகராசி 7ஆம் ராசியாக அமையும் போது. இதுவே கடகராசிக்கு அதிபதி சந்திரன் ஜாதகத்தில் நல்ல விதமாக அமைந்திருந்தால் அப்போது இவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லலாம். அதாவது 7ஆம் வீடு கடகராசியாக அமைந்து அந்த ஜாதகத்தில் சந்திரன் நல்ல விதமாக அமைந்திருந்தால் அவர்கள் ஒரு அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லலாம். ஏனென்றால் அமையக்கூடிய கணவன் மனைவி குடும்பத்தின் மீது அக்கறையும், ஒரு பொட்டன்ஷியல் ஹஸ்பண்ட் அண்ட் பொட்டன்ஷியல் ஒய்ஃப் வில் பி கேரிங் அபவுட் த ஃபேமிலி என்று சொல்லும்படியாக அமைவார்கள். அதேபோல் பாரம்பரியம் மற்றும் உறவுகளை அனுசரித்து போகக்கூடியவர்களாக வரக்கூடிய கணவன் மனைவி இருப்பார்கள். மேலும் குடும்பத்திற்காக தியாகம் செய்யும் மனப்பான்மை அவர்களிடம் இருக்கலாம். ஆட்டிடியூட் ஆஃப் சாக்ரிஃபைசிங் ஃபார் தி ஃபேமிலி. அதே போல் வீட்டை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொண்டு வீட்டை அமைதியாக கொண்டு செல்வது, ஒரு பொறுப்பாக வீட்டை கொண்டு செல்வது போன்றவை இருக்கும். உறவுகள் போன்ற உறவுகளுக்கு வரக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் என்று வரும்போது எல்லோரையும் அரவணைத்து ஒரு பராமரித்து செல்லக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆக இதுதான் அதிர்ஷ்டசாலிகள் என்று சொன்னேன். கடகராசி ஒருவருக்கு 7ஆம் ராசியாக அமைந்து சந்திரன் ஜாதகத்தில் நல்லவிதமாக அமைந்து விட்டால் அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். காரணம், இந்த போன்ற நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு உண்டாகும். அதே சமயம் சந்திரன் பாதிக்கப்பட்டு அமைந்திருந்தால் சந்திரனைப் போலவே திருமண வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும். அதே போல் வாழ்க்கை துணை மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இருக்கலாம். அதனால் அவர்களை கட்டுப்படுத்துவது சிரமமாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மே பி வெரி எமோஷ்னல் விச் வில் மேக் இட் டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் என்று சொல்லலாம். அவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருப்பது, அவர்களை ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டிருப்பதே நமக்கு அது எமோஷன் அதிகமாகாமல் இருக்கிற பார்த்துக்கிறதுக்கே ஒரு பெரிய சிரமமாக இருக்கும். அதே போல் நான் சொன்ன ஒரு சமயத்தில் உற்சாகமாகவும் ஒரு சமயத்தில் அது சிரமம் தருவதாகவும் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும். அதே போல் உறவுகளுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தில் பேதங்கள் உண்டாகும். நீ பெருசா நான் பெருசா, அல்லது உன்னுடைய உறவு பெருசா என்னுடைய உறவு பெருசா, இது போன்ற பேதங்கள் உண்டாகும் ரிலேஷன்ஷிப்பில்.
அது ஒரு புரிதல் இல்லையெனில் மன வருத்தமும் ஏற்படலாம். இது சந்திரன் பாதிக்கப்பட்டு அமையும் போது, சந்திரனுக்கு சுபகிரகங்களின் தொடர்பு அல்லது பார்வை கிடைத்து 7ஆம் ராசி கடகராசியாக அமைந்து, சந்திரன் சுபகிரகங்களோட தொடர்பும் பார்வையும் அமைந்து விட்டால், கணவன் மனைவியால் வாழ்க்கையில் வெற்றி, முன்னேற்றம், அத்துடன் ஒரு பந்த பாசமான ஒரு இல்லற வாழ்க்கை அமையும். குடும்பத்திற்காக வாழ்பவர்களாக இருப்பார்கள். ஃபேமிலி ஃபர்ஸ்ட் என்று குடும்பத்திற்காக வாழ்பவர்களாக கணவன் மனைவி அமைவார்கள். சுப கிரகங்களின் தொடர்பு பார்வை சந்திரனுக்கு ஏற்பட்டிருக்கும் போது. அதே போல் வரக்கூடிய கணவன் மனைவி கலைகள் அல்லது சிறப்பு திறன்கள் ஏதேனும் பெற்றவர்களாக இருப்பார்கள். மனோதிடம் ஏற்படும். மனோதிடம் குடும்பத்தை வழிநடத்தி செல்வதற்கும் தனது வாழ்க்கை துணை கணவனும் மனைவியோ அவருக்கு எப்போதெல்லாம் ஒரு தேவைப்படுகிறதோ அப்போது ஒரு உற்சாகம் தரக்கூடியவர்களாக கூட நிற்கக்கூடியவங்களாக அந்த வாழ்க்கை துணை அமையும். இது சுபகிரகங்களுடைய தொடர்பு பார்வை ஏற்படும் போது. மேலும் கடகராசி 7ஆம் வீடாக வர வேண்டும் என்றால் மகர லக்னமாக ஒருவர் பிறந்திருக்க வேண்டும் என்று சொன்னேன். அப்படி மகர லக்னமாக அமையும் போது லக்னத்தில் சந்திரன் இருந்தால் ஓரளவுக்கு அது சுப பலன்களை ஏற்படுத்தி தரும் அந்த ஜாதகருக்கு. அதே போல் லக்னத்திற்கு 3ஆம் வீடு, 4ஆம் வீடு, 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9, 10ஆம் வீடுகளில் சந்திரன் அமையும் போது, அது வளர்பிறை சந்திரனாக அமையும் போது, தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் நட்பு ராசிகளில் சுப தொடர்போடு அமையும் போது இயல்பாக சில சுப பலன்களை அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி தரும். கணவன் மனைவி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட, இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட, தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட சுப பலன்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஆக கடகராசி 7ஆம் வீடாக, களத்திரஸ்தானமாக, வாழ்க்கை துணையை காட்டக்கூடிய வீடாக அமைந்தால் அந்த கடகராசியின் தன்மைக்கு ஏற்றார் போல வாழ்க்கை துணையினுடைய தன்மை, அமைப்புகள் போன்றவற்றை நாம் இந்த பதிவின் மூலம் பார்த்தோம். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும், ஜோதிட சாஸ்திர ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.